தீபாவளி பர்ச்சேஸ்க்காக நாங்கள் ஒரு 20 நாளைக்கு முன்னாடியே கிளம்பிட்டோம். ஏன்னா சின்ன வயசுலலாம் நினச்சப்ப போவோம். அப்போ நம்ம பிரயாணம் பண்ணுறதுக்கும் இப்போ வயசானதுக்கப்புறம் நம்ம ஒரு பர்ச்சேசிங்னு போகும்போது ரொம்ப உடலோட சூழ்நிலை, கிளைமேட்டோட சூழ்நிலை, நமக்கு எல்லாமே பார்க்க வேண்டியதாக இருக்குது. இந்த பருவங்கிறது எனக்கு ஸ்டெப்பில் இறங்கும்போது கூட அவ்வளோ ஒரு ஸ்லோவாக, வயது கடந்து வரும்போது மாடி படிக்கட்டில் இறங்கும்போது கூட ஒரு வித்தியாசம் தெரியுது. சின்ன வயசுலேருந்து நம்ம பர்ச்சேசிங் போகிறோம் தீபாவளிக்கு. ஆனால் இப்போ இந்த 50ஐ கடக்கும்போது எங்களுக்குள்ளேயே ஒரு தடுமாற்றம், ஒரு பொறுமை. இப்போ காலையில் நாங்கள் டிஃபன் சாப்பிட்டுட்டு பர்ச்சேஸ் பண்ணலான்னு ஹோட்டலுக்கு வந்துட்டோம். ரொம்ப கும்பலாக தான் இருந்தது. ஒரு ரோஸ்ட்டும் ஒரு செட்டு பூரியும் ஆர்டர் பண்ணி 2 பேருமா சாப்பிட்டுக்கிட்டோம். சாப்பிட்டுட்டு இப்போ ஜவுளி கடைக்கு போகிறோம். பாருங்களேன், காலையில் இப்போ தான் ஓப்பனே பண்ணுறாங்க. நாங்கள் இப்போயே வந்துட்டோம், 10 மணிக்கெல்லாம் வந்துட்டோம். ஏன்னா நம்மளுக்கு அந்த கூட்டத்தில் போகணுங்கிறத நினைக்கும் போதே இப்போ 2-3 வருஷமாகவே எங்களுக்கு ஒரு பயம். அவ்வளோ ரஷ்ஷாக இருக்கும் அந்த கடை வீதி தெருக்களில். அதனால் ஃபஸ்ட்டாகவே வந்துட்டோம். ஒரு 10 மணிக்கெல்லாம் வந்துட்டோன்னு வைங்களேன். எனக்கு அவர் ஏற்கனவே வேஷ்டி ஷர்ட்டு எடுத்துட்டார். எனக்கு ஒரு சுடிதார் எடுக்கணுங்கிறதுனால வந்தோம். அந்த உள்ளே ஸ்டாஃப்ஸ் எல்லாம் கூட இப்போ தான் கடைக்குள்ளே வர்றாங்க. நாங்களும் கரெக்டாக அந்த நேரத்துக்கு வந்துட்டோம். ஒரு வித்தியாசமான அனுபவம் தான். சின்ன வயசில் நாங்கள் ஓடி ஓடி ஒன்று பர்ச்சேஸ் பண்ணதும், இப்போ நடக்கும்போது கூட ரொம்ப ரொம்ப நிதானமாக. நான்லாம் பார்த்திங்கன்னா சரசரன்னு இப்போ காற்று மாதிரி போவேன். ஆனால் அந்த வயது, மனது என்ன தான் இளமையாக இருந்தாலும் வயது அதனுடைய இஷ்டத்தில் தான் போகுது. உடம்பை ஆட்டி விற்கிதுங்கிறது தெரிய வருது. கும்பல் இல்லாதப்போ நீங்கள் போகணும். அதுவும் சின்ன குழந்தைங்களெல்லாம், கை குழந்தைங்களெல்லாம் எடுத்துகிட்டு போகும்போது ரொம்ப ரொம்ப ஏர்லி மார்னிங்கே நீங்கள் போகணும். இப்போ அடுத்த வருஷத்துலேருந்து நீங்கள் அது போல் செய்துக்குங்க. கொஞ்சம் டயத்தை ஒதுக்கி அது மாதிரி போய்க்கலாம். நான் அந்த பேண்ட்டு, பாட்டியாலா பேண்ட்டு, பழைய அந்த அது மாதிரி தான் நார்மல் கட்டிங் உள்ள சுடிதார் தான் கேட்டிருந்தேன். அவங்க அதெல்லாம் ஒன்று எடுத்து போடுறாங்க. எனக்கு எந்த கலர் சூட் ஆகும், கொஞ்சம் பேண்ட்டு ஸ்டைப்ஸ் பேண்ட்டாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டுன்னு கேட்டேன். ஆனால் அது கொஞ்சம் பர்பிள் கலரும் இல்லாமல் ஒரு வித்தியாசமான கலராகவும், அந்த டிசைன் எனக்கு பிடிக்காததால், ஸ்டைப்ஸ் பிடிக்குது ஆனால் டிசைன் பிடிக்காததால் அந்த பர்பிள் கலரை விட்டுட்டேன். அப்புறம் எல்லாமே அவங்க பார்க்குறாங்க. அப்புறம் நான் ஒரு இது எல்லோலாம் எடுத்து காமிக்கிறாங்க. எனக்கு பிடிக்கல, அதை பார்த்துட்டு அப்படியே வச்சிட்றேன். இப்போ தான் பாருங்கள், அவங்க எல்லாமே கடையெல்லாம் துடைக்கிறாங்க. அந்த ஏர்லி மார்னிங்கே வந்துட்டோன்னா நம்ம வயதானவங்களுக்கும் சரி, கை குழந்தைகளை வச்சுருக்க யங் கப்புள்ஸுக்கும் சரி, அப்படி நீங்கள் டயத்தை தேர்ந்தெடுத்துக்கணும். இப்போ நான் க்ரீன் கலர் தான் கடைசியாக நான் சூஸ் பண்ணேன். அது எனக்கு மனசுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பணம் கொஞ்சம் அது 800 ரூபா வந்தது. நான் எப்பயும் 450, 500 ரூபாய்க்கு தான் எடுப்பேன். 800 ரூபா வந்தது. ஒரு செட்டு மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டு, எங்களோட ஃபேவரெட்டு காஃபி தூள், இது நாங்கள் டவுனுக்கு அவுட்டரில் வந்தால் தான், வர்றப்போ நாங்கள் வாங்கி ஸ்டாக் வச்சுக்குவோம். காஃபி தூள் கடை, அங்கே காஃபி தூள் வாங்கிட்டு அடுத்ததாக ஒரு பாத்திர கடைக்குள்ளே போகிறோம். ஏன்னா என்னோடய 5.5 டப்பா அது விரிசல் விட்டுருச்சு. விரிசல் விட்ட பாத்திரத்தை நம்ம வச்சிடக்கூடாது. கிட்டத்தட்ட 3 மாதமாக நான் அந்த கப்ஸ் எல்லாம் மட்டும் எடுத்து தனியாக ஒரு தட்டில் வச்சுட்டு, அந்த விரிசல் விட்டதை நான் எடுத்து தூக்கி போட்டேன். 3 மாதம் கழித்து, நாங்கள்லாம் அப்படி தான். இப்போத்தைய யங்கர்ஸ் தான் நீங்கள் நினச்சோன்னு எதாக இருந்தாலும், நினச்சா ட்ரெஸ் எடுக்கிறீங்க, நினச்சா ஒரு பொருளை ஆன்லைனில் போட்டு வாங்குறீங்க. நாங்கள் எல்லாமே அப்படி தான். நேரம் காலம் ஒரு பொறுமையாக இருந்து, எங்களோட இது அப்படி தான். எங்கிட்டேருந்து நீங்கள் நிறைய லெசன் கற்றுக்கணும். நாங்களுமே உங்ககிட்டேருந்து நிறைய லெசன் கற்றுக்கணும். ஏன்னா அப்டேட் ஆகிக்கிட்டு தான் இருக்கணும். வயசானாலும் அப்டேட் ஆகணுங்கிறது நிறைய விஷயத்தில் எனக்கே புரிய வருது. அந்த 5.5 டப்பா பாருங்கள், இது போல் இது 475 ரூபா போட்டிருந்தாங்க. பரவாயில்ல, நான் இதே எடுத்துக்கிறேன்னு சொன்னேன். 700, 800 ரூபாயிலெல்லாமா இருந்தது. அவங்க ஸ்டாஃப்ஸ் எடுத்து காமிச்சாங்க. அப்புறம் நான் கடைசியாக அதை 475ங்கிறதுல நான் எடுத்துக்கிட்டேன்.
என்னென்ன எனக்கு பாத்திரம் தேவைங்கிறத நான் லிஸ்ட் அவுட் போட்டு வச்சுக்குவேன். அது ஒரு வருஷம் ஆனாலும் சரி, நாங்கள் டவுனுக்கு அவுட்டரில் இருக்கிறதால எப்போ நாங்கள் அப்படி டவுனுக்குள்ளே போகிறோமோ அப்போ அந்த பேப்பரை எடுத்து எது தேவை முதல்ல தேவைன்னு எழுதுனது கூட பின்னாடி தேவையில்லைன்னு இருக்கும். அது உடனே நம்ம அடிச்சிருவோம். இது பித்தளையிலலாம் கூட இருந்தது. இருந்தாலும் நான் அந்த 475 அதிலே தான் நின்று அந்த சின்ன டப்பாவாக அதை நான் எடுத்துக்கிட்டேன். அதெல்லாம் இப்போல்லாம் வந்து பாத்திர கடல்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு பொருட்களை கொண்டு வந்து வச்சுருக்காங்க கடைகளில். இதுவே சின்னதாக சிம்பிளாக எனக்கு போதும்னு வாங்கிக்கிட்டேன். என் கணவர் வேறு ஏதோ பார்த்துட்டு இருந்தார். அப்புறம் நாங்கள் அதையே வாங்கிட்டு வந்துட்டோம். வெளியே வந்தால் என்னோடய வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க காய் கடையிலே தான் நான் எல்லாமே வாங்கிக்குவேன். சில நேரங்களில் டவுனுக்கு வரும்போது எது எது விட்டு போனது, இப்போ இந்த பரங்கிக்காய் பூசணிக்காயெல்லாம் வந்து எங்களோட வாழும் இடத்துல இருக்காது. ஏன்னா அதை ஒரு காய் வெட்டி வச்சோன்னா அத்தனையும் சேல்ஸ் ஆகணும் இல்லையா, அதனால் அப்படி கிடைக்காது. வெளியே வரும் நேரங்களில் எனக்கு எது எனக்கு வேணுமோ அதை நான் தேவையானதை வாங்கிக்குவேன். இது பாருங்கள், பச்சை பட்டாணி தை மாதத்துலலாம் எடுத்தோன்னா கிலோ 150 120 ரூபா வரும். இப்போ 310 ரூபா போட்டிருந்தாங்க கிலோ. ஆனாலும் அது ஒரு 100 கிராமு அதுக்கும் கொஞ்சம் கம்மியாகவே எடுத்தேன், பிரியாணிக்கு போட்டுக்கலாம் அப்படின்ட்டுன்னு. ரொம்ப அது அந்தந்த சீசனில் வாங்கும்போது அதை அப்படியே வாங்கி நம்ம சாப்பிட்டுக்கணும். அதுபோல் இந்த பரங்கிக்காய் நான் தான் வீட்டுக்கு பக்கத்தில் கிடைக்காதுன்னு சொன்னேன் இல்லையா, அதனால் அந்த பரங்கிக்காய் ஒன்று. பூசணிக்காய் எங்கள் 2 பேர்த்துக்குமே ரொம்ப பிடிக்கும், வெண்பூசணி. அதில் சாம்பாரும் சரி கூட்டும் சரி ரொம்ப அருமையாக இருக்கும். இது இந்த டிஃபன் சாம்பாருக்கெலாம் போட்டுக்கலான்ட்டு பரங்கிக்காய் எடுத்துக்கிட்டோம். ஃப்ரூட்ஸு காய்கறி எல்லாமே அந்த காலையில் நாங்கள் எல்லா வேலையும் முடிச்சுட்டு நாங்கள் இங்கே கடைக்கு வரும் பொழுது கிட்டத்தட்ட மணி காலையில் 11:30 மணி. அதுக்குள்ளேயே நாங்கள் இதெல்லாமே இந்த அளவுக்கு முடிச்சிட்டோம் பாருங்களேன். அப்போ தான் உங்களுக்கு கும்பலே உள்ளே வர ஆரம்பிக்கும், டவுனுக்குள்ளே வர ஆரம்பிக்கும். நாங்கள் ரிட்டனே கிளம்புறோம், திரும்ப நாங்கள் ரிட்டனே போகிறோம். இது சீசன் இல்லாத காலங்களில் கூட பாருங்கள், கிளிமூக்கு காய் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் விலை இந்த டயத்தில் அதிகமாக இருந்ததுன்னு பார்த்தது மட்டும் விட்டுட்டேன். கொத்தவரங்காய் ரொம்ப அருமையான மருத்துவ குணம் கொண்டது. ஒரு 100 150 இருக்கும், அதை எடுத்துக்கிட்டேன். சாப்ஸ் மாதிரி செய்யலான்ட்டு. கேரட் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். ஃப்ரூட்ஸ் வந்து கொய்யாப்பழம் மட்டும் அதை எடுத்துக்கிட்டு, கத்திரிக்காய் கொஞ்சம் வாங்கினேன். பாகக்காய் எங்கள் 2 பேர்த்துக்குமே சேராது. இதெல்லாம் நான் சும்மா ஒரு விண்டோ ஷாப்பிங் மாதிரி உங்களுக்காக அப்படி எடுக்கிறேன். பேபி பொட்டேட்டோ அது ரொம்ப குட்டி குட்டியாக ரொம்ப அழகாக இருந்தது. அப்புறம் அது மட்டும் ஒன்று எடுத்தேன். பாருங்கள், இந்த குடமிளகாலாம் எல்லா கலரும் இருந்தது. வெங்காயத்தாள் இருந்தது, அதெல்லாம் நான் எடுக்கலை. பொட்டேட்டோ மட்டும் அந்த நீங்கள் பார்க்குறீங்களே அந்த வலையில் இருக்கிறத எடுத்துகிட்டு நாங்கள் அதை கிளம்பிட்டோம். ரொம்ப டயர்டாக இருந்தது. உள்ளே வரும்போது பார்த்திங்கன்னா அந்த வயதுக்கே உரிய அந்த அப்படி நடந்து வர்றதுலே உங்களுக்கு தெரியும். வாங்கிட்டு வந்ததெல்லாம் நான் ஒரு ட்ரெஸ் எடுத்தேன். கொஞ்சம் அந்த பாத்திரம் 5 டப்பா இதெல்லாமா சாமிக்கு முன்னாடி கீழே ஒரு ஸ்டூலில் எப்பயுமே வந்தோன்னே வச்சுருவேன். மதிய சாப்பாடு செஞ்சு வச்சுட்டே தான் போயிட்டேன். ரொம்ப சிம்பிளாக சாதம் செஞ்சுட்டு பாசிப்பருப்பு தொகையல் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் நல்லெண்ணெய் விட்டு சாப்பிடும்போது. தயிர் கொஞ்சம் ஊறுகாய். இதுதான் இப்போ மத்தியானம். ஏன்னா காலையில் நம்ம பூரி தோசை சாப்பிட்டதால் செரிமானத்துக்கு ரொம்ப இதாக இருக்குங்கிறதுனால அது ஹோட்டலில் சாப்பிடும் பொழுது செரிமானம் ஆகிறதுக்கும் லேட் ஆகும். ஊறுகாய் கூட கொஞ்சம் சீக்கிரம் ஜீரணம் பண்ணிடும். எனக்கு ஊறுகாய் சேராது. கணவருக்கு ஊறுகாய் தயிர் துவையல். நான் துவையல் போட்டு நல்லெண்ணெய் போட்டு சாப்பிட்டுக்கிறது, தயிர் போட்டு சாப்பிட்டுக்குவேன். எங்களோட இந்த ஷாப்பிங் இந்த வருஷம் இப்படி தான் இருந்தது. தீபாவளிக்கு ஸ்வீட்டெல்லாம் நாங்கள் அந்த தீபாவளிக்கு ஒரு 2 நாள் 3 நாளைக்கு முன்னாடி ஏதாவது ஒன்று சிம்பிளாக நான் செஞ்சுக்குவேன். முறுக்கோ கொஞ்சம் மைசூர் பாக்கோ ஏதாவது ஒன்று செய்துக்குவேன். நீங்கள்லாம் உங்கள் வீட்டில் என்னென்ன செய்துக்குவீங்களா, கடையில் வாங்கிக்குவீங்களா, உங்கள் பர்ச்சேஸ் எல்லாமே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் வாங்கிட்டு வந்த காய்கறிகள் எல்லாம் அப்படியே ஒன்று ஒன்றா எடுத்து அதெல்லாம் கரெக்டாக வச்சுட்டு அந்த 5 டப்பா எடுத்து அதை விளக்கிட்டு அதை சுத்தம் பண்ணி வச்சுட்டு அதெல்லாம் பண்ணும்போது அதுக்கும் ஒரு மணி நேரம் ஆயிரும். இந்த வயசுக்கு இது ஒரு பெரிய சாதனையாகவே தோணுது. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இந்த முதுமையோட ஆரம்பம்.
அனைவருக்கும் தீபாவளி நல் வாழ்த்துக்கள். நம் சமையலறை என்றும் உயிர்ப்போடு இருக்கட்டும்.